உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். போகிற போக்கில் இந்த பக்கம் வழக்கம் போல் 4 பேரும் கூடியிருக்கிறோம். தம்பி ராகவ், இயக்குனர் மு. களஞ்சியம், தம்பி மகிழன், அசோக் எல்லாருமே இருக்கிறோம். இந்த வாரத்தில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. அந்த சம்பவத்தை பற்றி சம்பவம் பண்ணுறோம் நம்ம. ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்னடா தம்பி இந்த வாரம் நமக்கு எல்லாம் பட்டம் கொடுக்கல? அது இல்லை, நிறைய முறை சொல்லிட்டுமே தம்பி, பட்டம் வந்து பழசாயிடும். புதிய பட்டம், சூப்பர் ஸ்டார் பட்டம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் காலையிலேயே எங்க போனாரோ இல்லையோ தெரியல, அண்ணன் ஏகலைவனர்களை சந்திக்கிறதுக்கு ராவணா வலையொலிக்கு வந்தாரு. அவர் இரவு பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நாளைக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி, இந்த மாதிரி சந்திக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை முன்கூட்டியே பகிர்ந்துக்கிட்டேன். நான் வரேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். இங்க வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, நம்ம அப்படியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே சேர்ந்து போலாமே அப்படின்னு பிளானு. அவங்களுக்கு அந்த சிரமம் வேணா, நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு தான் வந்து இறங்கினாரு. வந்து எல்லாரும் கூட நல்லபடியா இருந்து சரி இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு சரி குழந்தை வெட்டிட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு. நேர்காணல் வந்து எடுக்கலான்ற ஒரு வாய்ப்பு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேன். என்ன காரணம்னா இல்லை, இன்னைக்கு இந்த பிறந்த நாள் அதில் அவர் முழுக்கிட்டுமே அதை போய் இருக்க அரசியல்படுத்திக்கிட்டு அவரு வாழ்த்து அப்படின்றத இன்னைக்கு முழுக்க இருக்கணும். சரி, இதுக்குள்ள நம்ம கொண்டு போய் அந்த அரசியல கொட்டி அவரை அவரு அப்புறம் திரும்ப 4 பேரை பேச வச்சு 4 பேர் விமர்சனம் பண்ண வச்சு அதுக்கு பொழுதுக்கும் அதுக்கான பார்வை என்னன்றதுல கவனம் அதுல போயிடும். சிறையில இருந்து இனிய நாள் ஆகட்டும். ஆமா, சிறையில இருந்து வந்த போது நான் வந்து அவரை வீட்டில் போய் பார்த்தேன். பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அப்போ வந்து நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆள் வந்து பயங்கரமா சோர்வாகவும் பாதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. காரணம் என்னன்னா, பழைய மூர்த்தி அண்ணா வந்து ரிட்டர்ன் டு பழைய பன்னீர்செல்வம் முகம் எல்லாமே பழைய மாதிரி நல்லா தேசாச்சோட பழைய மாதிரி நல்ல கலர் வேற. ஆமா, முன்னாடி அது இடையில வந்து இதுவாயிடுச்சு. ஆமா, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பழைய மாதிரி உடம்பும் கொஞ்சம் வந்து இருந்தது. ஆமா ஆமா. இங்க உட்காந்து அப்புறம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு மூர்த்தி. உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு, கவனிச்சிருப்பீங்க. மகிழ்ச்சி விசாரிச்சாரு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு நிறைவா இருக்குது என்ன கீழே கிளம்பி அப்புறம் அனுப்பிட்டு வரதுக்கு கீழே போனேன். ரொம்ப நிறைவா இருக்குன்னு எனக்கு உங்களெல்லாம் சந்திச்சு பார்த்தது பேசுனதுல. இன்னும் எங்கேயும் போகல, இனிமே தான் எல்லாத்தையும் பேசணும் போனோம். நிறைய வாழ்த்து எல்லா ஊர்ல இருந்தும் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்கள். புரியுது. சில விஷயங்கள்லாம் சொன்னாக்கா உடனே பழகு. இந்த இடத்துல சில சுருக்குனா சில பேருக்கு யார் பேசக்கூடாத கட்சின்னு சொல்றாங்களோ அந்த கட்சியில இருந்தெல்லாம், அந்த கட்சியில இருந்து எல்லாம், இன்னும் ஒரு கட்சி இல்லை, அவங்களெல்லாம் பேரை சொல்லிட்டே பேசினாங்க. ஆச்சரியமா இருந்தது. என்னங்க அதுன்னா, ஆனா அவங்க எப்பவுமே நட்பாக தான் பேசிட்டு இருக்கிறாங்கண்ணா, அதனால அது ஒன்றும் இல்லைன்னு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. நிறைய முக்கியமான நபர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லி பேசியிருந்தாங்க. அதை பகிர்ந்துகிட்டார். இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு வந்திருந்தது. இல்லை, இது ஒரு முக்கியமான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி வந்து காரணங்களை சொல்லிட்டு வாழ்த்திருந்தார், பேசியிருந்தாரு. முக்கியமான அதிகாரிகள் சில பேர் பேசியிருந்தாங்கன்னு, டெல்லி அரசியலில் இருக்கக்கூடிய சில பேரும் பேசியிருந்தாங்க. அப்படி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் இதில் பேச முடியாது. நான் திரும்பவும் சொல்லி அனுப்பிச்சது என்னன்னா, உடல்நிலை முழுதும் தேர்ன பிற்பாடு உங்களுக்கு எப்போ தோணுது அன்னைக்கு நீங்கள் வாங்க, எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரியா தவறா? மிச்சம் ரைட்டு தான். அவ்வளோதான். ஆமாம், இதில் என்ன முக்கியமான விஷயம் நானே, எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே அந்த தலைமையாக இருக்கிறவங்க, முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க, மாநில அளவில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே நட்பில் தானே இருப்பாங்க. தனி மனித பகையிலெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நேர்காணல்லையோ அல்லது பத்திரிகையாளர் சந்திப்புலையோ அல்லது ஒரு மேடையிலையோ ஒருத்தர் தாக்கி பேசிக்கிறது அப்படிங்கிறது வன்மத்தின் அடிப்படையில் இருக்காது. ஆனால் எல்லா கட்சிகளிலையுமே இந்த சில்லுண்டிகள் இருக்காங்கல்ல, இந்த விசிலடிச்சா குஞ்சுகள் இருக்காங்கல்ல, அதுங்க தான் வந்து காதுகிட்ட ஒயின்னு கத்திக்கிட்டு இருக்கும். இது எல்லா கட்சியிலையுமே கொசு மாதிரி இருந்துக்கிட்டு அந்த என்னமோ வந்து சொத்தை புடிங்கிட்டது மாதிரி ஒரு நிரந்தர பகை உணர்வோட
செயல்படுறவங்க வந்து எல்லா கட்சியிலயுமே இருக்காங்க. அது இருக்கு. நான் ஆனால் நீங்கள் சொல்றதுல ஒரு சின்ன மாற்றம் எனக்கு. நான் உங்ககிட்ட விவாதிக்கணும் கூட இருந்தேன். நான் ஏகலை, நான் தனிப்பட்ட முறையில் நிறைய தகவல்களோட தான் நான் ஒன்று உங்களுக்கு மறுத்து எழுதிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். தமிழ் தேசிய ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கேன். யார் மனதையும் புண்படுமாறுன்னு நான் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவோ இல்லை விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது என்னை வந்து பார்க்கும்போது முகம் திருப்பிக்கிறீங்க. ஆனால் நேரடியாக நாம் தமிழ் கட்சியில் நிர்வாகிகளை பார்த்தா கட்டி பிடிக்கிறீங்க. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். புரியுது. கரஞ்சியத்தை பார்த்தோன்னே கட்டி பிடிக்கிறார் அந்த தலைவர். இன்னொருத்தர் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி தோல்ல போட்டு முக்கியமான ஒருத்தர் மந்திரி உள்ள போய் பேசுறாரு. 2 பேருக்கு அந்த மாதிரி நான் நடந்திருக்கு. அதே அந்த மந்திரி, அதே அந்த கட்சி விஐபி, அதே அந்த கட்சி தலைவர் எனக்கு உங்களை விட இன்னும் நல்லாவே தெரியும். ஓஹோ, புரியல? ராகவ வந்துட்டு அந்த பகுதி முழுக்க கள்ளச்சாராயத்துக்கான ஏஜென்ட்டா இருந்து வளர்றப்பதுல இருந்து எனக்கு அவர் தெரியும். நீ தாம்பா திருப்பி எதுவும் பண்ண மாட்டேன். சொல்லாத ரகசியம் சொன்னோம்னு வச்சுக்கோ, வளர்ந்துருவாங்க. அதோட தெரியும் யாருன்னு. அப்பதுல இருந்து நான் பார்த்தேன். கள்ளச்சாராயம் அப்படின்னு மணல்னு வச்சுக்கோங்க. ஏதோ அண்ணா வாங்கண்ணா, என்னண்ணே வாங்கத, அப்படிதான் பேசிட்டு இருந்த மனிதர் இன்னைக்கு ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பார்த்து திரும்பிட்டு போறாரு. இன்னைக்கும் தெரிஞ்சவோ நேற்று தெரிஞ்சவரு உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க. இன்னொருத்தர் வந்துட்டு மிகப்பெரிய முதன்மை குடும்பத்துல ஒண்ணு பேட்டி எதனா கேட்டாக்கா நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு அப்படின்வாங்க. அப்பா கிட்ட கேட்டோன்னு சொல்லிட்டாரு, அப்பா நீங்க வாங்க மாலையில. வீட்டுக்கு போகும்போது அந்த முதன்மை முகம், இந்தியா முழுக்க அறியப்பட்ட முதன்மை முகம் கிராஸ் பண்ணி பார்த்துட்டு என்னையா எப்படி இருக்க அப்படின்ட்டு போவோம். அந்த அம்மா கூட இப்ப பார்த்தா கலைஞர் வாய்ஸ் மாதிரி இருக்கு, வாய்ஸ் மாதிரி இருக்கு. பார்த்துட்டாக்கா முகம் திரும்பிட்டு போறாங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் இருக்கும். ஆனா 2026 என்னப்பா திமுக தான் ஆட்சி பிடிச்சிரும்னு அறிவிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி காலையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் தூங்கி எழுந்ததும் உட்கார்ந்து ஒரு காணொளி போட்டார். அதெல்லாம் பாத்தீங்களா? தூங்கி எழுந்ததும் காலையில அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காலையில தானே இவரு தூங்கி எழுந்தப்ப அதை பார்த்திருக்கலாம். நீங்க தப்பா லேட்டா அறிஞ்சிருப்பீங்க. ராத்திரி எல்லாம் எத்தனை முறை டேக் எடுத்து வெளியே போட்டாங்க யாருக்கு தெரியும். சரி, எங்க அப்பா என்ன சொன்னார் தம்பி? மகளிருக்கு வந்து மறுபடியும் பாருங்க, திரும்ப இதுல வந்து கண்டிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த சபையில. அப்புறம் சோழபாரஞ்சியம்மா வந்து எங்க அப்பா தமிழ்நாடு முழுதுமே என்னை அப்பா அப்பா என்று வாஞ்சையோடு அழைக்கிறார்கள் தானே எவன் கூப்பிடுறான்னு திரும்ப நீங்க வந்து அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. விடிந்தவுடன் இன்று காலை மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறாங்கல்ல, அது இந்த முறை மட்டும் 5000 போட்டு விட்டு இருக்கிறாரு. உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுலயும் அப்பா பேர். சரி, ஆமா, குடுக்கறது எங்க வரி பணத்துல இருந்து, பேர் வந்து அவங்க அப்பா பேர் வச்சு இருக்கட்டும். பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, என்ன உங்க வீட்டு காசு செலவு இது மாதிரி பரவாயில்லன்றீங்க? இல்லண்ணே, அவங்க அப்பா பேர்ல குடுக்குறாரு. அதான் இதத்தான் காசு எந்துங்க பேரு உங்களுக்கான்னு கேக்குறேன். அது சரி, இதத்தான் எங்க ஊர்ல வழியில கிடக்குற தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி தான். இல்ல இத வேற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்ப இத வந்து எங்க ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கைய அப்படின்னு. அதாவது அடுத்தவன் சொத்தை எடுத்து அவன் இஷ்டத்துக்கு வாரி இறைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு வேலைதான். மக்களோட வரி பணத்தை எடுத்து ஐயா வந்து பெண்களுக்கு வாரி இறைச்சிருக்கிறாரு. ஏங்கய்யா 5000 ரூபாய் அப்படின்னு கேட்டதுக்கு தான் காலையில உட்காந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க விடாம செய்யறதுக்கு சில பேர் சதி பண்றாங்க. யாரு பண்றாங்க, என்ன பண்றாங்க, எந்த செய்தியும் வரல. ஒரு ஆட்சியில இருக்கிறது நீங்க, அதுக்கு சதி யாரா பண்ண முடியும்? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் இந்த உரிமை தொகை மாதம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணாது, கை வைக்காது. நீங்களாவே ஒரு புதிய கண்டுபிடிப்பு. திடீர்னு என்னுடைய ஓட்டு கதை, அதெல்லாம் ஒரு கதை. ஆனா அது கண்டுபிடிப்புலாம் கிடையாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா. இது ஒரு நவீன யுக்தி. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்களே தானே எதிர்த்தாங்க. மகாராஷ்டிரால 7,000 கொடுத்தாங்க, எதிர்த்தாங்க. சரி, அந்த 2 மாநிலத்திலையும் இதே போலதான் தேர்தலுக்கு முன்பாக பணம் கொடுத்த உடனே இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்கிறது பாஜக அரசு, இந்துத்துவ அரசு. பணம் வந்து இப்படி கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கலாம்னு வசனம்லாம் பேசினாரு, ஸ்கிரிப்ட்லாம் கதை வசனம்லாம் ஒழுக்கினாரு. இப்ப இவரே சிரிக்காத அவர் மட்டும் சொல்லல, காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, சண்முகம் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதையும் சொல்லணும்ல. திமுகவுடைய கிளைகள், சிபிஎம்
கிளைகள் பிளஸ் ஒட்டு அண்ணா, திணைகள் சார். இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் கத்துனாங்கல்ல. இப்பயே காலையில இருந்து ஒருத்தவங்களும் பேசுறதில்ல. அதே தான் பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. எல்லாரும் புகழ்ந்து அண்ணா, பேசியிருக்காங்க. செல்வ பிறந்தகை என்ன சொல்றாரு, இது பீகார்ல கொடுக்கும்போது அது உங்களுக்கு நியாயமா பட்டுச்சுல, அப்ப இது நியாயமா தானே இருக்கும். நியாயமா படல. நீங்க அப்படின்றாரு. அன்னைக்கு எதிர்த்தீங்களே காங்கிரஸ், எதிர்த்தீங்களே. இப்ப இது எதிர்க்கணும் இல்ல கூட்டணியில அண்ணா இருந்து. இப்ப பிரச்சனை அது இல்லன்னு சண்முகம் ஐயா என்ன சொல்றாரு, ம். தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தோழர்னு சொல்லுங்க. தோழர் சிபிஎம் பே சண்முகம் தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்துல தான் ஏழை எளிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவித்தொகை என்பது இந்த தொகை என்பது பெரிய காசு. அதை ரெகுலரா இல்ல. சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இல்லையா? அண்ணே அவர் அப்படி சொல்லலன்னு மறைமுகமா ஸ்டாலினையும் திமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அததான் நான் சொல்றேன். ஏண்டா 60 வருஷமா திமுகன்னு ஆட்சி பண்ணிட்டு மானம் கெட்டு போய் அப்ஜெக்ஷன் எங்க மாநிலத்துலதான் அதிகம் ஏழைகள் இருக்காங்கிறீங்க. அசிங்கமா இல்ல? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இத்தனை வருஷம் மாறி மாறி ஆட்சி பண்றப்ப நாங்களும் கூடவே தான் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் அது வேணா எது நியாயமான நாங்களும் கூடவே தான் இருக்கிறோம். ஆமா இருந்துட்டு போன வாரம் வரைக்கும் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் பெருமை சேர்த்துக்கிட்டீங்க. இந்தியாவிலே என்ன ஏழை மாநிலங்கிறீங்க? இது என்ன கணக்கு? எனக்கு என்னடா கணக்குது? ஏற்க முடியாது. இதுல வேடிக்கையான இன்னொரு தம்பி, அறிவு இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே தம்பி என்னுடைய ஓட்டுநர் அலறி அடிச்சுட்டு என்னைய வந்து எழுப்புனா, என்னன்னு யாரோ என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. அந்த வந்துச்சு அவங்களுக்கு. ஆமா, அந்த தம்பி வந்து செங்கோட்டை. ஓ, அவங்க அம்மாவுடைய இது இங்க வந்து அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை இதுல போட்டிருக்காங்கன்ட்டு வந்து சொன்னான். யாரும் அவனுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க, யாருன்னே தெரியலண்ணே அப்படின்னா பார்த்தா அரசாங்கம் போட்டிருக்கு. அதானே இதுல 3000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த மாசத்துக்கு 1000, அடுத்த மாசத்துக்கு 1000, அடுத்தது ஏப்ரல் வரைக்கும் 1000 ரூபாய். கூடுதலா 2000 ரூபாய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, வரப்போறது கோடை காலம், கோடை கால சிறப்பு தொகையாக கூடுதல் 2000 ரூபாய். சரி, இப்ப கோடை காலம் சிறப்பு தொகைன்னா இதுக்கு முந்தின காலகட்டத்துல 21, 22, 23, 24 கோடை காலம் வரவே இல்லையா? விஜய் தான் வாழ்க்கையிலேயே ஒரு நியாயமான கேள்வியை கேட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த கேள்விதான் அண்ணன் கேட்டாரு இல்ல, இதே கேள்விதான் விஜயம் கேட்டு இருக்கிறாரு. உண்மையிலே பாராட்டணும், இந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் தெரியுது அப்படின்னு. அது சரி. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா இதுக்கு முந்தின மே மாசம் எல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு இதெல்லாம் தோணி நீங்க 2000 ரூபாய் கொடுக்கல, இதுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? சரி, உரிமை தொகைன்றதுனா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை தானே, தூய்மை பணியாளர்களுக்கு எனக்கு அரசு வேலை உரிமை தானே. அட நீங்க வேற என்ன, இப்ப காலையில ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஒரு நிமிஷம், நான் காலையில எங்க இருந்து வர்றேங்கிறீங்க. நீங்க எனக்கு போன் பண்ணி கூப்பிடும் போது நான் எங்க இருந்து வர்றேன்? போராட்டத்துல நின்றுட்டு இருக்கிறேன். என்ன போராட்டம் அது? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வியல் இயக்கம், அந்த இயக்கம் நடத்துற போராட்டம் இன்னைக்கு 13வது நாளா தொடர்ந்து நடக்குது பல்வேறு கூட்டத்துல. சீமான் அரெஸ்ட் பண்ணப்போ அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு தான். அது ஏன் தொகுதி, 1000 தொகுதி. அதனால நான் அங்க போறேன். இன்னைக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போதே காவல்துறையினர் என்ன கேக்குறாங்க, சார் நீங்க அரெஸ்ட் ஆகுறீங்களா இல்ல இவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்றோமா சார்? அப்பதான் அண்ணன் எனக்கு போன் பண்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, பத்திரிகையாளர் ஏகலைவன் போன் பண்றாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு அங்கேயும் போட்டு கொடுத்துட்டீங்க. நல்லா இருக்கும்ல, பேசிட்டு இருக்கேன். அண்ணன் இந்த இங்க தானே இருக்கிறேன், இந்த வர்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் நிகழ்ச்சிகள் எனக்கு இருக்குயா, இருந்தாலும் இது ஏன் தொகுதியில ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க தம்பின்னு அண்ணன் சீமான் என்ன அனுப்பி வச்சாங்க. அதான் நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன், இருங்க ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண சுத்தி ஐஎஸ் போட்டோ எடுக்கிறாங்க நான் நின்னு பேசுறத. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. சரி, இந்த போராட்டம் கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமா செயல்படுறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாவட்டந்தோறும் நேர்காணல் நடத்தி ஆட்களை லட்சக்கணக்கான பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க, 1000கணக்கான பேரை எடுத்திருக்காங்க. எடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நான் முதல்வன் திட்டம்னா அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றது இவங்க தான், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அரசுடைய எல்லா திட்டங்களும் போய் பேசுறது, செய்யறது, காசு வந்துருச்சான்னு பாக்குறது, இலவச பொருள் வந்துருச்சான்றது, பொங்கலுக்கு கொடுத்தது வந்துருச்சான்னு பாக்குறது, எல்லாமும் அவங்க இந்த வேலையெல்லாம் இவங்க தான் பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைச்சு 7,50,000 பேர் குழுக்களை ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாருக்கும் நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நேரடியா கொண்டு போய் பணம் கொடுத்த வேலையை பார்த்ததும் இவங்க தான். இவங்க தான் போய் கான்வான்சிங் எல்லாமே கேன்வாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாச சம்பளம் பாத்தீங்கன்னா
ரொம்ப அடிமாட் ரேட்டுக்கு அந்த அந்த சம்பளத்தை வச்சு வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல். இவங்களுக்கு வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, வேலைக்கு எடுக்கும்போது உங்களை பணி நிரந்தரப்படுத்துவோம், உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கொடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து வேலையே இல்லைங்கிறாங்க. ஆட்சி முடிய போகுதுல, பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்தியாச்சுல, வேலையே இல்லைன்னா அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து சென்னையில் வந்து போராடுறாங்க. ஆட்சி எது வேலை கொடுப்போம், பணி நிரந்தரமான வேலையை கொடுப்போம், நல்ல சம்பளம் கொடுப்போம், ஓய்வூதியம் இதெல்லாம் கொண்டுட்டு வரும்னு சொல்லிட்டு 3 நாமம் போட்டாங்க. பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, செவிலியர்களை நிரந்தர பணியாளர்களாக்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைக்காம அரசாங்கமே வச்சு அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்க காசு இல்ல. இதுக்கெல்லாம் காசு இல்ல. ஆனா மகளிர் அங்கன்வாடி ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் கூட தான் போராடுறாங்க. நாங்க எல்லாம் அவமானமும் நாங்க படணும். போற வர எல்லாம் வந்து போதையில எங்க மேல ஏறிட்டு போறான், சண்டை எங்களை வாங்குறான், நிறைய ஊழியர்கள் அவங்க பாதிக்கப்பட்டு இப்படி இதுக்கு மத்தியில தான் கோடியா லட்சம் பிளாக் அண்ட் ஒயிட்ல சம்பாதிச்சு. அதாவது வந்து அந்த ஊழியர்களுக்கு கோரிக்கை இருக்குது, சம்பளம் ஏற்றி தரணும், கொஞ்சோன்னு கொடுங்க. 1 கோடியே அதுவும் இருக்குது. 1,75,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் போட்டு விட்டு கனெக்ட் பண்ணி 1,31,00,000 கணக்கு 5,000 கணக்கு பண்ணும்போது இல்ல 6,000. இப்ப சமீபத்துல அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. 1,75,00,000 பேர் இப்ப போடு. 1,75,00,000 இல்ல தம்பி, 35,00,000 பேர். 31 தான் முதலமைச்சரே அப்படியே வச்சுக்கலாம். போட்ட கணக்கெல்லாம் போட்டேன் காலையில. 6,600 கோடி எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு கேஷ் உடனே வந்து எங்க இருந்து வந்துச்சு? அதாவது தனக்கான 1,35,00,000 ஓட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் மக்களோட வரி பணத்துல இருந்து இப்ப காசு எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கொடுக்க தெரியுது. போராடிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு உன் குடும்பம் மட்டும் ஒண்ணு போய் நேரா கோபாலபுரத்துல இருந்து நேரா கோட்டையில உட்காரணும், அதுக்கு மட்டும் 6,000 கோடியை நீ வீணடிக்கிறன்னா இந்த அரசு வேணுமா வேணாமா முடிவு பண்ணணும். இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட். போராடுறவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க, எத்தனை 1000 பேர் இருப்பாங்க இருக்கட்டும். இப்போ 1,32,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆனாலே போதும். அடுத்த 3 மாசத்துக்கு நீ சம்பளம் இல்லாத காண்டிட்டு இருப்பானா? நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா? காவலர்கள் சொல்றாங்க, காவல்துறையினர் சொல்றாங்க, சார் எங்க போனாலும் போராட்டம், வீட்டுக்கே போக முடியல சார், திரும்ப செய்யலாம். வீட்லயும் தொந்தரவு பிரச்சனை. காவலர்கள் ஏற்கனவே இல்ல. ஆமா, நான் ஒரு பிள்ளையா இருக்கிறேன், ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வரணும், எல்லா பிள்ளைங்களும் எல்லா மனைவியும் 4 பேர் மாதிரி இங்க சினிமாவுக்கு போறது, பொழுதுபோக்கு போறது, காது குத்து கல்யாணம், எனக்கு ஒரு இது இருக்குல்ல. முழு நேரமும் இங்க கைது ஓடு, அங்க கைது ஓடு, இவன் வரான், அங்க போய் நின்றுட்டு செக்யூரிட்டியா இங்க வந்து என்ன இதாக ஒரு லிமிட் வேணுமா வேணாம்? போட்டதும் போட்டீங்க ஒரு பதிவு, நீங்க எனக்கு காவல்துறை போட்டு ஒரு கோரிக்கை வச்சு என்னோட இதை போட்டு 1000 விளக்கு தொகுதி போட்டீங்களா? தமிழ்நாடு முழுதும் இருந்து இதோட தேர்தல காவலர்களுக்கு என்ன அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதுல இல்லண்ணே என்னோட படத்தை போட்டு விளம்பரத்தை போட்டு 1000 விளக்கு தொகுதின்னு போட்டு காவல்துறைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம் நாம் தமிழர் கட்சின்னு போட்டுருந்தீங்களா? தமிழ்நாடு முழுசு இருந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை, டெல்லியில இருந்து ஒரு தம்பி போன் பண்றாரு. அதான் செல்வாக்கு காவலருக்கு மத்தியில ஏறி இருக்குது. எங்கன்னா பிடிச்சாங்கன்னா எங்களுக்காக கொஞ்சம் வந்து நில்லுங்க. இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இப்ப நான் வள்ளுவர் கோட்டத்துக்கு போகும்போது கூட அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் ஆண்களும் பெண்களும் வந்து, சார் வணக்கம் சார், உங்க இது பார்த்தேன் சார் அடிக்க, அதெல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? வெள்ள உண்மை. அது வந்து என்னன்னா மன இறுக்கத்தோடவே காவலர்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதனாலதான் யாராவது கிடைச்சாங்கன்னா பிடிச்சி அடிக்கிறது, பிடிச்சி கொத்தி அனுப்புறது இல்ல, வேற என்ன பண்ண முடியும்? அங்க காட்ட முடியாது. அதனால என்ன பண்றது? இவங்களுக்கு ஒரு மன இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒரு பொழுதுபோக்கானது மாதத்துக்கு 2 முறை. அது ஆர்மி எல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்டரியில் நீங்க இருந்திருப்பீங்க. நான் போன மிலிட்டரி நகரத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாட்டர்டே சனிக்கிழமை லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து படாகானான்னு பெரிய இதுன்னு இருப்பாங்க. என்ன ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விருந்து அப்படி ஒரு சரியா இருக்கும். இவங்க அப்பா வந்து மிலிட்டரி மேன் தம்பி. இல்ல மாமாவும் இருந்தாரு. வச்சு நாங்க போவாங்க. அப்படி இருக்கும். அவங்களுக்கு ஒரு அந்த ஆடுறோம். எவ்வளவு டேலண்ட் பர்சன் அந்த யூனிஃபார்ம் குள்ள இருக்கான்னு அன்னைக்குதான் நீங்க பாப்பீங்க. சிறப்பு. எத்தனை பேர் மைக்க பிடிச்சி உரிக்கிடும் ஒரு மிலிட்டரி மேன். அவன் பண்றதெல்லாம் அந்த ஹிந்தி சாங் எடுத்து விட்டு உங்களை அப்படியே
கண்ணெல்லாம் கலங்க. அப்படி அதே நேரத்தில் ஒரு உற்சாகம் ஒரு டீம் வரும். அடேப்பா. அப்புறம் பார்த்தா டான்ஸ் என்ன இப்படி பல தரப்பட்ட திறமைகள் அவங்க கிட்ட அன்னைக்கு வெளியே போகும். ஆடி பாடி முடிச்சுட்டு அடுத்த நாள் மாடு மாதிரி கலந்துட்டு அப்புறமா வெளியே வராங்க, ஒரு ரிலீஃப் இருக்கும். அதான் அந்த மாதிரி இந்த காவல்துறைக்கு வேணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். நாம் தமிழர் கட்சி தவிர வேற ஏதாவது இந்த மாதிரி சிந்திச்சிருக்கா? குடும்ப சுற்றுலா கொண்டுட்டு போன காவலர்களை சரி இருக்கட்டும். உங்களை நீங்க அந்த மாதிரி இனிமே போராட்டத்துக்கு போறீங்க, உங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க. நம்ம விஷயத்துக்குள்ள ஒரு நிமிஷம், அடுத்த விஷயம் போறது. 5000 மீட்டர். ஆமா, அது தொடர்பா ஒண்ணு மட்டும் சொல்லணும். இப்ப நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் எவ்வளவுதான் தப்புன்னு சொன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய தேவை காசு இப்ப கையில வந்துருச்சு, அவங்களுக்கு அதுதான் பெருசா படும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டாரு. ஐயா எடப்பாடியும் வந்து நாங்க வந்து 2000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டாரு. இதுல 2 விஷயம் இருக்கு. இவர் சொன்னது இப்ப வாங்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் 2000. எடப்பாடி பழனிசாமி சொன்னது எல்லாருக்கும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சி மெம்பரா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 10,000. சிரிக்காத, நிஜமா குடும்பத்துக்கு 10,000 நிஜமா தரும். பணமா சொல்லல, பணமா கொடுப்பீங்களா? பணமாவே தரும். உங்களுக்கு தெரியாத திட்டம் இல்ல, தெரியாத மாதிரியே நடிக்க கூடாது. நிச்சயமா 10,000 உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 இலவசமா கொடுப்பீங்களா? வேலை வாங்கிட்டு கொடுப்பீங்க? உங்க பணம் சாமி உங்க கையில இருக்கும். தம்பி எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்கு 10,000 வருது இல்ல மாசம், அதை மட்டும் அது குறைந்தது சொல்றாரு. மாசம் 20,000 ரூபாய் குறையமா வீட்டுக்கு வரும். தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா தம்பி, உனக்கு வந்து ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உன் பிள்ளைக்கு இலவசம்டா. நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோட பணம் கட்டுற உன் பிள்ளைக்கு? கணக்கு அதெல்லாம் சேர்த்தா ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சத்துக்கு குறையாத மாதம் உங்களுக்கு பலன். மருத்துவம் தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசம் வருது மாசம் மாசம். ஆமா, தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசம். உங்க வயசான அப்பா அம்மாவுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மருந்து மாத்திரை வாங்குற நீ? இப்பதான் பாட்டிக்கு வாங்கி கொடுத்தோம். இப்ப இதெல்லாம் அப்படியே மாசத்துக்கு வகுத்து 10,000 10,000 இல்ல 20,000 ரூபாய் வேற வகையில வந்து வீட்டுக்கு வருது. அந்த வரைவிலே அப்படி குடிநீர், கல்வி, மருத்துவம். ஆமா, இது 3த்துக்கும் ஒரு சராசரி இந்திய குடிமகன் ஒரு ஆண்டுக்கு செலவு பண்ண. உங்களுக்கு மட்டும் காசு எங்க வரும்? நாங்க கொண்டு வரோம்பா. நாங்க பொருளாதாரம். வீட்டுக்கு வாட்டர் கேன் போடுறாங்கல்ல, ஒரு நாளைக்கு சராசரி 2 கேன் ஆகுதா? 60 லிட்டருக்கு மேல ஒரு 90 லிட்டர் நீங்க ஒரு நாளைக்கு செலவு பண்ணீங்க, சமைக்க குடிக்க. வாரத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அது மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 14 கேன் ஆச்சு. மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? மாசத்துக்கு ஒரு தனியார் வாங்கிட்டு இருக்கிறான்ல, தனியார் சம்பாரிச்சுட்டாக்கா அரசுக்கு வந்துச்சுனாக்கா உனக்கு ஒரு கேன் 5 ரூபாய்க்கு கொடுப்போம். தனியார் சம்பாதிக்கிறத விட அரசுக்கு ஒரு பகுதி போகுது. 10 ரூபா கொடுத்தா அரசுக்கு ஒரு வருமானம், உனக்கு குறைச்ச ரேட்ல வருது. இலவசமாகவும் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குது இதுல? நீ இந்த அரசு வேணுமா, இல்ல நீ வந்து என்கிட்ட நீ எல்லாம் காசு கொடுத்து வாங்கி செத்துப்போ, ஆனா நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன் உயிராக வாங்கி. நான் ஒரு நாள் இதை பத்தி தனியாவே பேசுறேன். ஆமா, அதாவது என்ன, இப்படி 5000 ரூபாய் பணம் கொடுக்குறவங்க காதுல விசில் ஊதுங்கன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு. நான் அதை வரவேற்கிறேன். ஏங்க, தமிழ்நாடு முழுசு இந்த விசி சின்னத்தை தடை பண்ணுங்கன்னு முதியவர்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதத்தானே செங்கோட்டையன் சொன்னாரு. கண்ணாடி போட்டோன்னு எந்த விஷயத்தை எடுத்தாரு பத்தியாப்ப? இல்லையா, வழக்கமா இவன் தானே போடுவான். இல்ல தம்பி, அதான் சொல்றேன், ஆதரவா பேசணுமே. கண்ணாடி போட்டவனு விஜய்க்கு ஆதரவா பேசுவான். இல்ல தம்பி, இப்ப அவன் கதை என்னாச்சு? ரிசைன் பண்ணிட்டாரா? இல்லன்னா விஜய்க்கு எதிரா பேசிட்டு இருக்கேனா? அப்படியா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட ஆபீஸ் இருக்குல்ல, சரி, பனையூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ரெசிடென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இல்லைங்கன்னா ரோட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து வச்ச கோரிக்கை என்ன? விசில் சின்னத்தை தடை செய்யுங்க. இல்ல விசில் அடிக்காதீங்க, ஒரு ஏரியா இல்லடா, விசில் சின்னத்தையே தடை செய்யுங்க. இது நியூஸ் சென்ஸா இருக்கு, இது பப்ளிக் நியூஸ் சென்ஸ். உதயசூரியன் சின்னம் இருக்கு, ஏதாவது சத்தம் எழுப்புதா? இல்ல. ரெட்டல இருக்கு, ஏதாவது சத்தம் எழுப்புதா? இல்ல. எங்க சின்ன நாம் தமிழர் கட்சி சின்ன விவசாயி இருக்கு, ஏதாவது சத்தம் எழுப்புதா? இல்ல. இவனுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தா அது உய் உயின்னு சவுண்ட் கொடுத்தா என்னங்க? விஜயகாந்த் கட்சிக்கு முரசு சின்னம் யாராவது அடிச்சாங்களா? இல்லையே, யாரும் அடிக்கவே இல்லையா? விஜயகாந்த் அடிச்சாரு. இல்ல, எல்லாமே கொஞ்சம் அரக்கு இருக்காங்க அந்த தம்பிங்க. பஸ்ல பயணம் போயிட்டே இருக்கும், சம்பந்தமா ஒய் அடிச்சா அவன் பிரேக் அடிச்சாலும் என்ன கட்ட கட்ட வார்த்தையில திட்டுறான் டிரைவர். யாரா அப்படி? கண்டக்டர்கள் டிரைவர்களுக்கு வந்து விசிலுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. ஆமா, லாங் விசில் சடனா அடிச்சாங்கனாக்கா சடன் பிரேக் போட்டு அடிச்சிரும். போலீஸுக்குமே ஒரு விசில் இருக்கு, ஆக்சிடென்ட் கூட நடக்கும். ஆமா ஆமா, பிரேக் அவ்வளவு எமர்ஜென்சி யாரே விழுந்துட்டாங்க, வண்டி நிறுத்துன்னு அர்த்தம். நீ
அப்புறம் வேணாம் அதனாலதான் எங்க ஆளு பொய்ன்னு ஊதிட்டு நான் என்ன ஆகும் பஸ். அதனாலதான் எங்க ஆளு புஷி ஆனந்த் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஏப்பா யாரும் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் விசில் அடிக்காதீங்கப்பா. எனக்கு என்னமோ தேர்தல் ஆணையம் திட்டம் போட்டே உங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஊதி ஊதி எல்லாரும் பப்ளிக் நியூஸ் ஆக்குங்க அப்படின்னு அது பண்ணி செலக்ட் பண்ணி சொல்லுங்க. சரி, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஊதுனீங்கன்னு வச்சுக்க தம்பி, ஒரு கட்டத்தில் எல்லாம் உதைக்க வருவான். என் பஸ்ஸு கிளம்பிச்சோம், அவன் பஸ்ஸு சுற்றி அலைஞ்சிட்டு யாரும் அவனை பார்த்துட்டு போய் உனக்கு இங்கேயே கிடைச்சது, உனக்கு ஏன்னா ஊதுறதுக்கு 4 சாத்து. அதானே சின்னங்கிறது சத்தம் இல்லாம இருக்கணும்னே. சரி, சத்தம்ங்கிறது காசு கொடுத்தாக்கா ஏன் காதுல ஊதி அனுப்புன்றாரு? இப்ப காசு வாங்கிக்கோங்க, உங்க காசு தான் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அவங்க காதுல விசில் ஊதி அனுப்புங்க. என்னது இது? என்ன மீனிங்? எதுக்கு காசை வாங்கிக்கு காதுல வாங்கிட்டு அவனை ஓட்டு போட மாட்டேன் அப்படி பண்ணணும். இத பண்ணாதன்றான்ற செங்கோட்டையன் கத்துனாரு, ஓட்டு போயிரும் கத்தாத. செங்கோட்டையன் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் விசில் வந்து நமக்கு கிடைச்சிருக்க சின்னம், அதை எடுத்துட்டு போய் வீடு வீடா போய் ஊதுனா கட்டுப்பாய் எவனும் ஓட்டு போட மாட்டாங்கடா, அத ஊதாதீங்கடா, ஊதுறதுக்கு இல்லடா, அது நம்ம சின்னம். இந்த 5000 ரூபாய் நாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே வருது. நமக்கு இருக்கக்கூடிய வாக்காளர், ஐ மீன் அந்த ரேஷன் கார்டு எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? மொத்தம் 2 கோடிக்கு மேல இருக்கு. 1.30 தானே இப்ப குடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடியவர்களும் கடுமையான எதிர்ப்புல இருக்காங்க. ஏன்னா நான் 1000 ரூபாய் கொடுக்கும்போது கொடுக்கல, இப்ப 5000 ரூபாய் கொடுக்குறியா அப்படின்ற கடுப்புல அது குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வந்து மொத்த எதிர்ப்பு ஒரு பக்கத்தை ஒரு பக்கம் ஒன்னாக்கிடுச்சு. ஆமா, இப்ப எதிர்ப்பு அதிகமாக. சரி, இப்ப நீ உனக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல அண்ணா, உங்களுக்கு? எனக்கு எந்த காலத்துலயும் கிடைக்காது. உங்களுக்கு கிடையாது. நான் கார் வச்சிருக்கேன்றதுக்காக எங்க அம்மாவுக்கு தரமாட்டேன்றாங்க. நான் வந்து எப்படி இருந்தாலும் இந்த வேலையில இருக்கப்ப டாக்ஸ் கட்டி ஆகணும். சரி, கரெக்டா? அதனால நீங்க வந்து அதுக்கு நீங்க டாக்ஸ் ஹோல்டர். ஆமா, அதனால தகுதி இல்ல. நீங்க ஐடி ஹோல்டர். ஆமா. இப்ப ஒரு மகளிருடைய குரலா நான் ஒலிக்கிறேன், 1000 வாங்குற மகளிர் குரலா ஒலிக்கிறேன். 2 வருஷமா 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, கொடுக்க விடாம தடுத்துருவாங்கன்ற பயத்துல 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டீங்க. ஓகே, நியாயம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா? இது ஆரம்பித்தது 2.5 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிச்சீங்க. அந்த மீதி 2.5 வருஷம் அரியர் தொகையை எப்ப தருவீங்க அப்படின்ற கேள்வியை மகளிர் சார்பாக நான் வைக்கிறேன். 24,000 ரூபாய் கேள்வி இல்ல, இது நல்ல கேள்வி. எப்ப கொடுப்பீங்க? பீகார்ல அரியர் தொகையோட தானே கொடுத்தாங்க. மகாராஷ்டிராலயும் அரியர் தொகை. தமிழ்நாட்டுல 2.5 வருஷத்துக்கான அரியர் தொகையை கொடுங்க. அது கொடுத்தாதான் எதுக்கு அரியர் தொகை? அது நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் தருவோம். சரி, குறிப்பிட்டவங்களா தந்தீங்க. ஓகே, அந்த குறிப்பிட்டவங்களுக்கும் 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. மீதி 2.5 வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல தானே கொடுத்தீங்க. தேர்தல் அப்ப அதுக்கு அரியர் சேர்த்து கொடுக்கறதுக்குனாக்கா எங்களுக்கு நிதி இல்லையா? 5000 கொடுக்க நிதி இருக்கு, அதுக்கு நிதி இல்லையா? இந்த 5000 ரூபாய் மேட்ல இருந்து வெளியில. சரி, இப்ப ஒரு இல்ல அது உண்மையிலே பேசணும்னு கொஞ்சம் அவர் பயந்துட்டாரா இல்லையா? ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு விஜய் சொல்றாரு. இல்ல, விஜய் சொல்றத கொடுங்க. விஜய் வந்து என்ன பணம், நீ எங்க கட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தொடர் நடிக்கிட்டு யாரு உங்க கட்சி? விஜய் தாவேக்காவை பார்த்து பயந்துதான் 5000 ரூபாய் கொடுக்குறாருன்னு அவர் சொல்றாரு. இது என்ன கணக்கு? அவர் அது மட்டுமா சொல்றாரு? அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்ம் வந்து கொடுத்தாராம். பாம்பு, ஒரு பாம், ஒரு பொலிட்டிக்கல் வெடிகுண்டு. அது வெடிச்சு திமுக ஸ்டாலின் வந்து நடுநடுங்கி போயிருக்காராம். அது எல்லாரும் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு வாங்க. இத ரொம்ப வருஷமா விசிகா சொல்லிட்டு கிடக்கு. கடைசியா செங்கோட்டையன் வந்தாரு. ஆமா, கட்சியில இருந்து ஒதுக்கி வச்ச செங்கோட்டையன் வந்தாரு. செங்கோட்டையன் மாதிரி அனில் சம்பத்தை விட்டுட்டாரு. அனில் சம்பத் வந்தாரு. சம்பத் அவரோட நண்பர் வேற இல்ல, நண்பர் அவர் கோச்சுக்கு போறாரு. டேய், உங்களால நான் உங்க கூட கூடி என் வாயிலும் தப்பா வருதுப்பா, மன்னிச்சிருங்க. அவர் போய் அனில் சம்பத்துன்னு எத்தனை முறை சொல்லிட்டு பாரு. அவரு வந்துட்டாரு, சொல்லிட்டாருல ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா? என்ன ஸ்டாலின் ஆடுவாரா? ஆட இல்ல, அப்படி இல்ல. குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிற யாருமே இந்த ஒரு விஷயத்த ஊதி இவ்வளவு பெருசா ஆக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விசிகா சொல்லுச்சுன்னா, விசிகா ஒரு மாநில கட்சி. ஆனா இவரை அந்த திட்டத்தை யாருக்கு முன் வைக்கிறாரு அப்படின்னா, தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு வைக்கிறாரு. இப்ப 67ல அண்ணா ஆட்சி பிடிச்சாரு. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல இருந்து போயிட்டாங்க. இன்னைக்கு பாஜக வந்து அதிமுக கூட இருந்துகிட்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. காங்கிரஸ் திமுக கிட்ட கேக்குறாங்க, பாஜக கேக்குறாங்க. முதல்ல வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி ஆட்சி நயனா நாகேந்திரன் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இல்ல, அடக்கி வச்சுட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்ப இந்த தேசிய கட்சிகள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னா புறவாசல் வழியா நீ மறுபடியும் தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழைய பாக்குற. இது நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒண்ணு. உனக்கு கொஞ்சமாச்சும் மாநில சுயாட்சினா என்னன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பேச்ச பேசியிருப்பியா நீ? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குனா யாருக்கு கொடுப்ப? விசிகாவுக்கு கொடுக்கலாம், அது ஒரு மாநில கட்சி. காங்கிரஸுக்கு எதுக்கு கொடுக்கணும்? 2009 நாங்க கொடுத்தோம்ல. 2009 நாங்க காங்கிரஸுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஆட்சியில கூட்டணியில இருந்தீங்க, முக்கிய மந்திரி சபைகள் கொடுத்தோம். தம்பி, மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒன்றியத்துல ஆட்சி. நீ கொடுத்துதான் ஆகணும். தமிழ்நாட்டுல கொடுக்க கூடாது. ஆமா, ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று தனி தேசிய வரலாறு இருக்கு. அதிகாரம் வந்து வேற தம்பி. ஆனா மாநிலத்துக்குள்ளார கட்சிகளுக்குள்ளாக அதிகார பரவல் இருந்தது வேற. அதை தான் விஜய் சொல்றாரு, அதை தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் எல்லாரையும் கூட்டிட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு போவ, நீ மட்டும் குடும்பத்துல அந்த நாற்காலில் உட்காந்துட்டு இருந்தா தப்பு. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, நீ ஆண்டுகிட்டு, நீ தான் முதலமைச்சர், மந்திரி பதவியை ஷேர் பண்ணு. அதான் கேட்க. அது தப்பு இல்ல, மாநிலத்தில் இருக்குது இல்ல, தப்பு இல்ல. என்ன தப்பு? நீ முதல் மாநாட்டுல பொதுவா சொன்ன. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆஃபர் பண்றாரு, எங்க கூட வந்துருங்க, 70 சீட்டு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, துணை முதலமைச்சர் பதவின்னு. காங்கிரஸ் கட்சி கொடுக்கலாமா? 67 அவனை எதுக்கு விரட்டி? நல்லது, வந்து உட்கார மாதிரி உட்காந்துட்டு போகும்போது எல்லாம் அங்க போயிடுவான். இவர் மட்டும் உட்காந்து விசில் ஊதிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் வரலாறு தெரியல. பொலிட்டிக்கல் பாம்பு வந்து பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணியில போட்டாரு, திமுக கூட்டணியில போட்டாரு, வெடிச்சு சதுருது. ஓகே, கடைசியில அந்த பாம்பு இவரோட கட்சியில புஷ்வானம் ஆயிடுச்சு. யாரும் வரல. இல்ல வந்துட்டாங்களா? அதானே இப்ப. அதான் இப்ப ஒரு பட்டியல் செங்கோட்டையன் வந்தாரு, நாஞ்சில் சம்பத் வந்தாரு. இல்ல தப்பு. ஒரு ஊசி பட்டாசு வெடிச்சிருக்கு. யாரு? முஸ்தபா. நான் பாக்குறதே இல்ல. கேளு, வந்த ஆட்கள் எல்லாம் வேற கட்சியில இருந்து இந்த மாதிரிதான் வந்து உதவாதது வந்துட்டு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இன்னும் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. அதுக்குதான் நான் வந்து இந்த மக்கள் மன்றத்துல பேசும்போது சொன்னேன், ஃப்ரூட் மிக்சர் கட்சின்னு. எதுக்கு? இந்த அழுகி போன பழத்தெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கின்னு ஜூஸ் அடிச்சு போட்டு கொடுப்பாரு. தம்பி, அவன் ஜூஸ் கூட சாப்பிட மாட்டான். நல்லாதாங்க இருக்கும். அவர் என்னமோ தன்னை சிங்கமா நினைச்சுக்கிறாரு. ஒருத்த கூட அவரை மதிக்கவே இல்லை. அப்புறம் அண்ணா, இதுல நீ தமிழ்நாட்டுல ஒரு கண்ணுல கொஞ்சம் கண்ணீரை வர வச்சுக்கோங்க. பிரேக்கிங் நியூஸா? ஆமா, அது விளையாட்டுக்கு இல்ல. நீ வேற தப்பா நினைச்சிருக்க. சொல்லுங்க. மிக பெரும் மூத்த ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர், நின்று அரசியல் பண்ணவர். கருணாநிதியோட நின்று அரசியல், எம்ஜிஆரோட நின்று அரசியல் பண்ண மிக பெரும் இது. எம்ஜிஆர் படிக்க வச்சவர், எம்ஜிஆர் படிக்க வச்ச அரசியல், அவருடைய கட்சிக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர். இப்போ கொஞ்சம் உடல்நிலை இல்லாமல் காது கொஞ்சம் கேட்காம இருந்துகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து தேர்தலில் நிற்கணுன்ற ஒரு ஆசை, வெறி எல்லாமே. ஒரு பெருந்தொகை மாப்பிள்ளை தரப்புல இருந்து கேட்டு இருந்திருக்காங்க. அதுவும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதை ஏதோ ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் மாப்பிள்ளைன்னு சொல்றது சபரீசன் இல்ல இல்ல, நான் அதெல்லாம் பேசவே இல்லை தம்பி. என்ன வம்புக்கு இழுத்துறதுக்கு வரீங்க நீங்க? வாரம் 3 பேர் என்ன கொஞ்சம் இல்ல அவரை சொல்லல தம்பி. இல்ல, அவர்தான் இப்ப வெளிப்படையா அரசியலுக்குள்ள நுழையிறாரு. அவரு நுழைஞ்சுக்கிட்டோம், நான் அவரை சொல்ல. பொதுவெளியில வராரு, மாலைகள் மரியாதை. சரி, அவரை நான் சொல்லல. அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் தான். ஒரு தமிழன் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? கிச்சன் கேபினெட் தம்பி வந்து சின்னவரா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் அனுபவத்தெல்லாம் கத்து கொடுத்து அவரை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு. சரி, அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த மூத்த அமைச்சரோட மகன் டெல்லி பிரதிநிதியா இருக்கிறார்ல, கதிர்லாம் இருக்கிறாரு, அவரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சோ வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல பிரச்சாரம் ரவுண்ட்ஸ் அப்லாம் போயிட்டு இருக்க முடியாது, இல்லை அது வழக்கம் போல நாங்கள் பார்த்து உட்காந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறோம், அல்ல அது ஒரு காலம் வந்து இப்போ மாறி இருக்குது, இதுக்கு மேலே வேணாம் சொல்லிட்டாங்க. மேலே இவர் தான் அது மேலே மாமனார் சொன்ன மாதிரி ஒரு கதை விட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்ட உடனே ஒன்றும் மற்ற தொகையும் வந்து நீங்கள் வச்சிடணும் அப்படின்னு. இப்போ தொகை வைக்கணும் அப்படின்றாரு, சீட்டு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. என்னடான்னு அங்கேருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அப்பா அந்த மாதிரி சீட்டு இல்லை இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டார் கன்ஃபார்மாக, வயசாகிடுச்சு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவருடன் இன்னொரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் வேணால் நம்ம சொல்லலாம், வேணாம் அதில் சொல்லிட்டு அவர் காதில் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் கதறி அழுதுருக்கிறார். அடடா, அவருடைய நண்பர் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நண்பரா? தலைவர் கட்டுமரம் கதறி அழுதுட்டாராம். தலைவர் போன உடனே வர தேர்தல் இந்த எனக்கு உடனே இல்லைன்னு ஆகிப்போச்சு பத்தியா. தலைவர் போனாரு, 2வது தேர்தல் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன், வயசாயிடுச்சுல சார். சரி, ஏஜ் ஃபேக்டர் பார்க்கணும் அப்படின்னு அவரு நீங்க நினைக்கிறீங்க. அவர் என்னன்றாரு, நான் இறக்கும் வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இறக்கும் போதும் நான் சட்டமன்ற கௌரவமாக போகணும்னு நினைக்க கூடாது. தலைவரை போலவே
தலைவர் போல நினைக்க கூடாது. அரசு மரியாதை நினைக்கலாமே. இல்ல அதுல என்ன தப்பு இருக்கு? சொன்ன மாதிரி என்ன அவரு தலைவர் மட்டும் அவர் கடைசி வரல இருந்துட்டு தானே போனாரு. ஆமா ஐயாவும் இருக்கட்டும். கரெக்டு, நமக்கு புரியுது. அது அவங்க என்னட்டாங்கலாம் முடியாதுன்னு ஃபைனல் பண்ணோடனே உடனே விழுந்தடிச்சு வந்து தலைவரை நேரடியாக பார்த்து, இப்போ இருக்கிற தலைவரை நேரடியாக பார்த்து இந்த மாதிரிலாம் அவருக்கு வந்த சொன்னாங்க. நிலைமையை பாரு, யாருக்கிட்டலாம் போய் கெஞ்ச வேண்டியது இருக்கு. நேராக வந்து சித்தரஞ்சன் சாலையிலேயே இப்படிலாம் சொல்கிறதா சொல்கிறாங்க மாப்பிள்ளை தரப்பில், இது என்ன ஏதுன்னு கேட்டோன்னா, ஆமாம் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம், மாற்றிக்குங்க நீங்களும் கொஞ்சம், முடியாது யதார்த்தத்தில் முடியாது அப்படின்லாம் சொன்னோன்னே, இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்படி ஒரு அடர்த்தியான ஒரு வருத்தம் தோய்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? அவர் தலைவர் வீல் சேரில் இருந்து கொண்டே தேர்தலை ஜெயிச்சார்ல, அது எங்க குடும்பத்துக்கு அது போல இவர் அதாவது ஜெயிக்க மாட்டாரா? இப்போ Nothing. வெளியில எல்லாம் தான் நாங்க வந்து சொல்லுவோம். இல்ல இதுல வேற ஏதோ ஒரு உள்கணக்கு இருக்கு. நீங்க தமிழரா தமிழர் அல்லாதவரா? தமிழர் அப்ப உங்களுக்கு இது அப்ப கிடையாது. கிடையாது போ. இப்ப இதுல இல்ல, வேற ஒரு கணக்கு இருக்கு. கேட்டோன்னு இப்படி நிமித்து சொல்றீங்க, அதுதான் நாங்க அடிக்கிறது தலைமையிலேயே. ரெண்டு மூணு கேள்விகள் விமர்சனங்கள் இருக்கு. சித்தரஞ்சன் சாலைக்கு வந்து கேட்டும் அவ்வளோ பெரிய மனுஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாருல்ல, உங்களுக்கு வயசே ஆகாதா? கட்சி அவங்களோடதுங்க. பார்க்கலாம், நாளை பின்ன உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கலாம். நானும் அரசியலில் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்றப்போ, நீ விலகி வைப்பா, உனக்கு புல் இருக்குது நேரா கொண்டு உட்காந்துருவாரு. அடுத்தவங்களும் விலகிடலாம். உங்களுக்கு மருமகன் இருக்கு. இவருக்கும் அதானே நிலைமை. அந்த வாய்ப்பு நீ இந்த புள்ள மட்டுமா இருக்கு? இல்ல அதான் கேக்குறாரு. புள்ள மட்டுமா இருக்கு, மருமகள் இருக்கு, அண்ணன் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி கதைக்கு அப்புறம் மருமகளுக்கு தான் கேக்குறாராம் சார். இப்ப இதுல வேற ஒரு கணக்கு இருக்கு. அந்த தொகைன்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த தொகையை வந்து இவர் கொடுக்க வேண்டியது இன்னும் வரல, பெண்டிங்ல இருக்குன்றத, இந்த ஒரு விஷயத்த சொல்லி அந்த தொகையை முதல்ல வாங்குறதுக்கான வேலையாக இது நான் நினைக்கிறீங்களா? தொகை வந்தா சீட்டு இல்ல, வாங்கினாலும் கட்சிக்கு இத்தனை வருஷமா நீங்க இருந்ததுக்கு, கட்சி உங்களுக்கு செய்ததுக்கு, நீங்க கட்சிக்காக திருப்பி செய்திருக்கீங்க, நன்றி வணக்கம், ஐயோ போயிட்டு வாங்க, ஓய்வு. நீங்க கட்சியில இருந்து சம்பாதிச்சதுல ஒரு பகுதியை கொடுத்துருக்கீங்க, துளியை கொடுத்துருக்கீங்க, நீங்க நல்லபடியா இல்ல, வச்சு நல்லபடியா இருக்கு. ஒரு வகையில ராகவ் சொல்றதும் உண்மைதான். அந்த கோணத்திலையும் யோசிக்கணும். ஏன்னா இவர்கிட்ட இருந்து கனிம வளத்துறை எதற்காக பிடுங்கப்பட்டுச்சு? அந்த ED கேஸ் வேற இருந்துச்சு. வயது மூப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ED கேஸ் தான் இல்ல முக்கியமா. எதுவா இருக்கட்டும்பா, நக்கீரனோட அட்டை படத்துல வந்துச்சு, மறந்துட்டியா? அதையே 1 ஞாபகப்படுத்து. லட்சம் கோடி 1 லட்சம் கோடி ஐஐடியே வந்து செக் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்தாங்க இல்லையா? அதுல பங்கு வரல. அப்படிங்கும் போது தொகை கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்ப அந்த தொகையை கொடுத்துட்டு நின்னுக்கோங்க. அவ்வளவுதான். வேற நடக்குது. பாப்போம் அடுத்தது. கனிமொழி அக்கா, ஆஹா, ஏங்க இப்பதாங்க இந்த தலைவர் முடிச்சா தலைவர் குடும்பத்துக்குள்ள போறீங்க. தலைவர் குடும்பத்துல இன்னும் ஒரு குண்டு தூக்கி போட வேண்டியது இருக்கு. இருக்கு. போடு. அப்புறம் என்ன, ஏன் பேசக்கூடாதா? பேசுங்க. அப்புறம் என்ன, அப்புறம் நாங்க அதுக்கு மீடியால செப்பரேட்டா ஒரு டீம் ஒதுங்கி வேலை செய்ய தொடங்கியிருக்கோம். யாருக்கு? சரி, யாருக்காக? ஒரு பெண் முதல்வர் ஜெயலலிதா மட்டும்தான் என் வரலாமா? தங்கை கல்யாணிக்காக. புரியல உங்களுக்கு? அடுத்து திமுக இருந்து ஒரு பெண் எல்லாம் முதல்வர் கனிஞ்சி வரக்கூடாதா? வரணும் தம்பி, ஓ, அதான் அடிச்சு கனிய வைக்க. நிறுவனம் இருக்குல்ல ஏற்கனவே, அது வந்து வேற, அது பெண் நிறுவனம். அதெல்லாம் வந்து அது வேற ஒருத்தருக்கு செய்யும். அதெல்லாம் எங்க அக்காவுக்கு வேலை செய்யாது. அதெல்லாம் எப்படி வந்து வேலை செய்யும்? இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டீ 2 தொகுதி தம்பி, 2 தொகுதியில ஒரு தொகுதி எங்களுக்கு வேணும், புரியுதா? அந்த 2 தொகுதியில வந்து ஒரு தொகுதி எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா அந்த தமிழ்நாட்டின் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுல சீனியாரிட்டி எங்க அக்கா தான். தரல. கம்மியா சொல்றேன். இல்ல, இல்ல. 2 தொகுதி தான். இல்ல, அவரு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு தொகுதியில 2 தொகுதி வேணும். இல்லப்பா, இல்ல சட்டமன்றத்துல 6 தொகுதி. அண்ணா இல்லங்கண்ணா, 2 தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்க மாநில அரசு. இந்த 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு வேணும். அண்ணே அது அக்காவுக்கு, அக்கா ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க வாங்கி தருவாங்க. இல்ல, அது இல்ல, நீங்க பேசுற அரசியல் என்னன்னா, அப்படி இல்ல, அவங்க ஒட்டுமொத்த 234 எனக்குன்னு சில நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். 2 தொகுதி இல்ல இல்லை. அது அக்காவுக்கு மட்டும். நீங்க அது அவங்களுக்கு மட்டுங்க, மொத்தமா ஒரு லிஸ்ட் வந்து ஒரு 60 நான் கொடுப்பேன். 60 பேருக்கு. ஆமா, என்னுடைய ஆட்கள், என்ன நம்பி அரசியல் வரவங்க, எனக்காக இருக்கிறவங்க இருக்காங்களே, ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுட்டாங்க, அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி இப்ப நான் கொடுக்க போறேன். இதுல ஒரு 10க்கு 8 பழுது இல்லாம கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு நல்லா இருக்குது கட்சி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். 10க்கு 2 தான் கிடைக்குதுனாக்கா நம்மள காயடிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு உதயமாகும். புதிய கட்சியா? எனக்கு தெரியாது. சரி, தரலானா? இல்ல, எனக்கு தான் உதயமாகும் தம்பி. கட்சிக்கு பேர் இதெல்லாம் வந்து இந்த முத்தமிழ் அறிஞர், முக்காலத்தை கணிக்கிற அந்த கலைஞர், அதுக்கு முன்னாடி திட்டம் போட்டு ஒரு திட்டத்தையே கொடுத்துட்டு போயிருக்காரான். எனக்கு அப்புறம் என் ஒரே மகள், நீ எப்படி பாதிக்கப்படுவ, அப்ப பயன்படுத்தி இந்த பொட்டியை திறந்து பாரு
அப்படின்னு அதுக்குள்ள நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி திட்டம் போட்டு உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ம். அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இன்னாரையெல்லாம் நீ தனிப்பட்ட முறையில சந்திச்சுக்கோ, இன்னாரையெல்லாம் உன் பக்கத்துல வச்சுக்கோ, இன்னாருக்கெல்லாம் நீ பேசு, அவர்கள் உங்களுக்காக பேசுவாங்க. கரெக்டா? எப்படி கரெக்டா நான் படிச்ச ஆமா. மாதிரி வடிவேல் ஓபன் பண்ணும்போது உள்ளார சவால் கத்தி இருக்கும், அந்த மாதிரி உள்ள ஏதோ மேட்டர் இருக்கு. அதே மாதிரி எப்படி வந்து 32 அதாவது 50 தலைவர்களில் நான் இல்லாமல் எப்படி நான் முதலமைச்சர் ஆனனோ அதே போல இந்த குடும்பத்தில் அந்த லிஸ்ட்ல நீ இல்லாம இருந்து நீ முதலமைச்சர் ஆகணும். அதுக்கான யுத்தியெல்லாம் நான் உனக்கு வகுத்து கொடுத்துட்டு போறேன் தாயே அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. கலைஞர் வந்து கனிமொழிக்கு ரகசிய பெட்டி கொடுத்துருக்காரு. திட்டங்கள் அதுல இருக்கு. ஒருவேளை பார்க்கலாம். அக்கா புதிய கட்சி ஆரம்பித்தாங்க, அக்கா புதிய கட்சி ஆரம்பித்தாங்களா, நான் ஒரு பேர் சொல்றேன், கதிமுக. அப்படின்னா கருணாநிதி இல்ல கலைஞர் திமுக. ரெண்டுக்கும் பொருந்தது. அண்ணா திமுகன்னு வைக்கிறீங்கல்ல, அது மாதிரி இவர் கலைஞர் திமுக. உதயமாகிறது கலைஞர் திமுக. சரியா? ஓகேவா? சூப்பர். ஆமா, வந்துச்சுன்னா எப்படியாவது நாம போய் ஒட்டிக்குவோம். ஆமா, இந்த பக்கம் இருக்கிறது வேஸ்ட். பழைய நண்பர். அது சரி. திராவிடத்துக்கு ஆமா இல்ல தம்பி, ஆமா, எனக்கு இருப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? பழைய நண்பர்கள். ஓ அப்படி பல ரூட்டுகளை போட்டு அண்ணன் தான். இல்ல ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னார்ல, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு. இப்ப பேட்டிக்கு கேக்குறப்ப அவங்க வந்து தனிப்பட்ட முறையில முடிவு எடுக்க முடியாது. அப்ப பெருந்தலைவரா இருந்தாரு, நான் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு கேட்டுட்டு சொல்றாங்க, போய் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவுதானே. அப்பதான் அவர் குறுக்க போகும்போது ஏன்னா நான் பினாமி அப்படின்ட்டு போனாராம். ஆமா, பார்த்திருக்காங்களே, இல்லன்னு சொல்ல பேட்டியும் வந்திருக்கு, படமும் இருக்குது, வேணா போடுறவங்களுக்கு அதை பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கெட்ட புத்தி, நான் வளர்ந்துடக்கூடாது, அங்கெல்லாம் போய் சேர்ந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது, இப்படியே இருந்து கத்திக்கினே இருங்கடான்னு உங்களுக்கு கெட்ட புத்தி. இருக்கட்டும், அடுத்து வந்து தம்பி, இந்த பூமியில எங்க போனாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி தம்பி, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து அகற்றவே முடியாது. அது என்ன? அப்படி என்ன இருக்கு? தமிழா? ஓ கவுடாவா? சாதியா? சரி சரி, புரிஞ்சு போச்சு. பட்டிமன்ற ராஜான்னு ஒரு ஆளுங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அட்லாண்டிக் தமிழ் சங்கத்துல பேச போனா, அங்க அந்த இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அருமையா தமிழ்நாட்டுல இருந்து சாப்பிடுறது மாதிரியே உணவு பரிமாறணும் திட்டம் போட்டு சரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா சமைச்சாங்க சொல்ல, அப்படி ரசிச்சு இப்ப பசி எடுக்கிற நேரம் கொடுமைப்படுத்தாங்க. சொல்லுங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 3 பெண்கள் ஆவலோடு நிக்கிறாங்க. சரி, முதல் பெண்ணை பார்த்து கேக்குறாரு, எந்த ஊரம்மா? தமிழ்நாட்டுல. அப்படின்னு. இந்த ஊரு. ஓ, என்ன சாதி நீங்க? அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு சாதியை சொல்லிடுச்சு. யார் அது? அது யாரோ ஒரு பொண்ணு சொல்லிடுச்சு. யாருன்னு சொல்லுங்க, அங்கதான் மேட்டர் இருக்கு. அதாவது நம்ம பட்டிமன்ற ராஜா இல்லங்க, சாதி கேட்டது பட்டிமன்ற ராஜா. எந்த பொண்ணு கிட்ட கேட்டாரு? அது அங்க உள்ள பொண்ணு. யார் அது? அது தெரியல. அப்ப இது ஒரு பேய் கதை, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அவர் என்ன சாப்பாடு அமெரிக்காவுல இருக்கிற தங்கச்சி சொல்லுச்சுன்னு இங்க இருக்கிற அக்கா வந்து பதிவு போடுறாங்க. யார் அது இல்லாம இன்னொருத்தரும் போடுறாரு. யார் அந்த தங்கச்சி? உனக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்பந்தம்? அவரு தெளிவா சொல்றாரு. அவரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. காரைக்குடின்னு சொன்னாங்க. ஓ, செட்டி நாடா அப்படின்னு சொல்றாரு. செட்டி நாடுக்கும் செட்டியாருக்கும் வித்தியாசம் தெரியாதா? இல்ல, சரி, செட்டி நாடுனாலே செட்டியார்ன்ற பொது புத்தி இருக்கு. அதுதான் செட்டி நாட்டுல செட்டியாருங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இல்ல தம்பி, அப்படி இல்ல. கேளுங்க. இல்ல தம்பி, அதுல அந்த அவங்க இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இவர் விளக்கம் கொடுத்த உடனே ரைட், ஓகே, நான் சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க செட்டி நாடான்னு கேட்டேன்னு சொல்றீங்கல்ல. சரி, நீங்க 2 பேர்கிட்ட சாதி கேட்டீங்களே, அவங்க 2 பேரையும் நான் வந்து பேட்டி கொடுக்க சொல்லட்டுமான்னு கேட்க. கொடுக்க சொல்லுங்க. அதுதான் இப்ப கொடுக்க போறாங்க. கொடுக்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், அவர் ஏன் கேட்டாருன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒருவேளை அவர் சாதி கேட்டு இருந்தாரு அப்படின்னே வச்சுக்கலாம். கேட்க கூடாது, கேட்டு இருந்தா ரொம்ப பெரிய தப்பு, அதை நாமளும் கண்டிக்கிறோம். ஆனா அவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லைன்னு சாலமன் பாப்பையாவே சொல்லிட்டாரு. சரியா? இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சிருவோம். அவர் கேட்டாருங்கறீங்கல்ல, சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன கேட்க முடியாது. சாலமன் பார்ப்பையா ஒரு திமுக திராவிடத்தில் இருக்கிறாரு. இல்ல தம்பி, இது எல்லாரும் அங்க பாருங்க. நீங்க வந்து பாரதி பாஸ்கரும் பட்டிமன்ற ராஜாவும்
இந்த தொடர்ச்சியா சன் டிவில வந்து இருக்கக்கூடிய ஒரு திராவிட அடிமைகள். ஆமா இருக்கட்டும். புரியுதா? இருக்கட்டனே, இப்ப அது பிரச்சனை இல்ல. ஆ. இப்ப அவரு தண்ணிலை விளக்கம் கொடுத்தாரு, சாலமன் பாப்பையா வந்து ஆதரவா குரல் கொடுத்திருக்கிறாரு, அவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லைன்னு. அதை நம்ம ஓரமா வச்சிருவோம். இவர் கேட்டாருங்கிறாங்கல்ல, கேட்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டு இருக்கும்? நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க உங்களுடைய சங்கத்திற்கு? அட்லாண்டிக் தமிழ்ச்சங்கம். இது மாதிரி அமெரிக்காவுல 4-5 தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. சரி, அந்த தமிழ்ச்சங்கங்களோட தலைமை பொறுப்புல யாரு இருக்கிறீங்க? தமிழ யாராச்சும் இருக்கிறானா? இல்ல பிற மொழியாளர், பூரா பிற மொழியாளர்கள். இங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு எங்களை ஏச்சு பிழைக்கிறீங்களோ, கடல் கடந்தும் போய் எங்களை எந்த ஒரு கடல் கடந்து ஏன் போகணும்? கடல் கடந்து ஏன் போகணும்? டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு யார் தலைவர்? மும்பை தமிழ்ச்சங்கத்துக்கு யார் தலைவர்? அப்ப ஒரு தமிழர் போய் இருங்க தம்பி, அதுக்குள்ள நான் தமிழன் மேல இருக்க குற்றச்சாட்டையும் சொல்லிடுறேன். நீ தமிழ் என்கின்ற அந்த உணர்வை வச்சு தமிழர்களை ஒருங்கிணைச்சு நம்ம கோல வச்சலாம்னு அவனுக்கு தெரியுது. நீ தமிழர்கள் போய் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஏன் தமிழ்ச்சங்கம் வைக்க மாட்டேங்கிற? சிறப்பான கேள்வி. தமிழ்ச்சங்கம் வைக்கிறாங்க. தமிழன் யாரும் சாதி எல்லாம் பார்க்கல. இவங்க என்ன பண்றாங்க, அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நானும் தமிழன் தான் சொல்லி உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு தலைமை அமைப்புல பூரா இவங்க ஆட்களை கொண்டு வந்து நிரப்பிடுறாங்க. இவங்களுக்குள்ள சாதி உணர்வு இருக்கு. இல்ல தம்பி, இப்ப டெல்லி அண்ணா இந்த செய்தியை சொல்லிடுறேன். டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்குல்ல தம்பி, அதுல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டெல்லியில வந்து நிறைய நாம் தமிழர் கட்சிங்க உருவாக்கிட்டாங்க. டெல்லி முழுதும் வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு டெல்லி தமிழ்ச்சங்கத்தை கைப்பற்றலாம் அல்லது தமிழ்ச்சங்கத்துக்கு நம்ம பொறுப்புக்கு வரலான்னு போனா நீங்க வர முடியாத அளவுக்கு அதை பைலா பண்ணி அதுல வந்து பிராமணர்கள் பிற மொழியாளர்கள் அது பொறுப்புல அடுத்தடுத்து வர்றது மாதிரி பைலா பண்ணி அவங்க வச்சிருக்கிறாங்க. இதை தெரிஞ்ச ராஜா மாதிரியான ஆட்கள் இங்கேயும் வந்து தமிழ் யாராச்சும் தலைமை பொறுப்புல இருக்கிறானா, இல்ல ஏமாத்திட்டு நீங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இல்ல அது சமைச்சுட்டு வந்த பொம்பளைங்களை ஏன் கேட்கல? அப்படி எல்லாம் கேட்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல அவர் சொல்லிட்டாருன்னு நம்ம ஏற்க முடியாது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஏற்கவும் வேணாம், மறுக்கவும் வேணாம். ஓகே, நான் கேட்டதாவே வந்துச்சு. கேட்டதாவே இருக்கட்டும். இவ்வளவு பொங்குறீங்கல்ல, நீ கவுடாவான்னு கேட்ட எத்தனை பேர் பொங்கலாம்? எனக்கு பதில சொல்லுங்க. ராஜ் கவுண்டர்னு எங்க சின்னவர் சொன்னார்ல, ராஜ் கவுண்டர் சொன்னீங்கல்ல, எங்க போனீங்க அன்னைக்கெல்லாம்? வாயில என்ன வச்சு? அடுத்தது உங்க இப்ப அறிவாலயத்துக்குள்ள உட்காந்து சாதியை பார்த்து வேட்பாளர் டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்கிறீங்கல்ல, யார் பேசுறீங்க? தீகாவுல இருந்து யாருன்னா பேசுறீங்களா? ஈவேராவை நான் பார்க்கும்போது தொகுதிக்குள்ளாக சாதி மைனாரிட்டியா பார்த்து கொடுங்க, அப்பதான் வந்து பெரியாரிசம் சமூக நீதி மேல வரும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசி கண்டனம். செக்ரட்டரியேட் முழுக்க வந்து ஐயா ஸ்டாலினோட சமூகத்தை சேர்ந்தவர்களாகவே நிரப்பி இருக்கிறாங்களே, எப்படி பேசுறீங்க? கேட்காமலே நிரப்பி வச்சிருக்கீங்க. சரி, ஒண்ணு இல்ல, என்னமோ நாங்க எங்க அமைச்சர் எல்லாம் போய் சாதி மாநாட்டுல கலந்துகிட்ட போது இங்க ரொம்ப பேர் யாரு கலந்துக்கல, கொந்தளிக்கல. அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா, ராசா ஏதோ தெரிஞ்சு சொன்னாரா இல்லையா, ஆனா வெளிப்படையா இல்லைன்ட்டாரு, விடுங்க. அதுக்கு இவ்வளவு மண்ணு கட்டி தொங்குற நீங்க, இவ்வளவு பட்டியல் இருக்குது, ஒருத்தவங்க கூட பேச வீடியோ இருக்கு. இன்னைக்கு பாக்கியராஜ் எல்லாத்தையும் இருக்கு. பாக்கியராஜ் என்ன பண்ணாரு? சினிமாக்காரர். இத்தனை வருஷமா தெரியுமா? திறந்த கதை வசனகர்த்தா. என் மொழி என் இனம் தானே நான் இருந்துட்டு இருந்தோம். எங்க சாதி கேளுங்க. சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு ஏதோ வர உங்களுக்கு அப்ப இருக்குது. எனக்கு இவ்வளவு நாள தெரியல. சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு போய் நாங்க சினிமா பார்த்ததெல்லாம் இருக்குல்ல. இன்ன வரைக்கும் யாருன்னா சாதியை பார்த்தோமா? கடைசியா நீ சாதி மாநாட்டில் போய் நின்றுக்கிட்டு கம்மவா நாயுடு நம்மலாம் ஒரு பெருமை இருக்கு சாதிக்குன்னு பேசுறியே, என்ன அயோக்கியத்தனம்? அங்க யாரும் போய் கேட்கல, யாரும் ஒருத்தங்க கூட பேசவில்லையே. இந்த கருப்பு சட்டை கும்பல்ல இந்நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்ண அத்தனை அயோக்கிய கும்பலை இதுக்கு பாக்கியராஜுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. நாளைக்கு பெரியார் உசுரோட தான் இருக்கிறாரு, கொள்கை உசுரோட தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். வன்னியர் சங்கம் வந்து பௌர்ணமி தினத்துல மாநாடு நடத்துற மட்டும் சாதி வெறியர்கள் அப்படி சாதி வெறியர் சொல்றீங்க. ரெட்டியார் மாநாட்டுக்கு வாய் வர மாட்டேங்குது, நாயுடுக்கள் மாநாட்டுக்கு வாய் வர மாட்டேங்குது. விசிகாவை மட்டும் பார்த்து சாதி கட்சின்னு சொல்ற அயோக்கிய அத்தனை பேரும் இதுக்கு பதில் பேசிட்டோம். நான் இது வரைக்கும் இந்த வார்த்தையை பேசினதே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சப்போர்ட் பண்றாரு. அண்ணன் சப்போர்ட் பண்ணலங்க, பொதுவாவே அவர் இப்ப எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மிரட்டி சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க அண்ணன். இல்ல அந்த கும்பல் மிரட்டுறது நேத்து நிக்க நடக்குது. நீங்க அது ஒரு கும்பல். நான் என்னன்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுக்குது தேர்தல்ல. அதை பலகீனப்படுத்தணும், எப்படி படுத்தணும் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு இந்த கும்பல் இது ஒரு சாதி வெறி கட்சின்னு பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்ணாங்க. இதை ஆதரிக்காதீர்கள். தருமபுரியிலும் இங்கே நடந்தது பிரச்சாரம். இப்ப பாக்கியராஜ் சொல்லி இருக்கிற நடிகருக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? உங்க மேடையில ஏற்கனவே பேசி பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அது கூட பரவாயில்ல. கருணாநிதி மேடையில நின்று பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் பாக்கியராஜ். இப்ப அந்த பாக்கியராஜ நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கருணாநிதி மேடையில நின்று பாக்கியராஜ் பிரச்சாரம் பண்ணதுல என்ன உங்களுக்கு வந்து சந்தேகம்?
இனம் இனத்தோட தான் சேரும். அது வெளிப்படையா சொல்லி- இருங்க. வெளிப்படையா சொல்லிட்டு செய்யுங்க. பாக்யராஜ் மட்டும் கிடையாது, இங்க போஸ் வெங்கட்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, ஆமா, இங்க யாராச்சும் ஒருத்தர் தேவர்னு சொல்லிட்டாருன்னா உன் சாதி எதுக்கு சொல்ற, அதுல என்ன பெருமை இருக்குன்னு கேட்பாரு. ம். அப்படியே ஆந்திராவுக்கு போய் பேட்டி கொடுத்தா மட்டும் ஐம் நாயுடு காய், தெலுங்கு காய், Hi. ஏண்டா, சொல்லுங்க. இதுன்னா இனிக்குது, இதுன்னா கசக்குதா? அது. ரோகிணியா ஆ, பெரிய முற்போக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். யாரு? இந்த ரோகிணி மொல்லட்டி. ரோகிணி அங்க போனா ரோகிணி மல்லுட்டி. மல்லுட்டியா? மல்லுட்டி மொல்லட்டி. நான் மல்லுட்டி ஏதோ ஒட்டி போங்க. நீ எதையாவது ஒட்டி இல்ல. ஏங்க, பேரை ஒரு பெண்ணை இப்படி நீங்க அவமதிக்கிறது நாங்க ஏற்கல இந்த சபை. நீ வம்புல மாட்டி விட கூட தம்பி. இதெல்லாம் நான் சொன்னது மல்லொட்டியா ஏதோ ஒரு சில்லொட்டி, செவத்தொட்டி. எனக்கு தெரியலப்ப ஏதோ ஒரு ஒட்டின்னு சொன்னேன். நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? ஐயா, ஏன்னா வம்புல இழுக்குதுன்னு சங்கடம் கட்டிட்டு வரீங்களா தம்பி நீங்க? பேசுங்க பேசுங்க. நான் சொன்னது ஏதோ ஒரு ஒட்டி இல்லண்ணே, இவ்வளவு நேரம் ஆர்வம் குறைவா பேசுனீங்க, ரோஹிணின்னு ஒண்ணு உற்சாகமா பேசுறீங்களா? அதுதான். இல்ல தம்பி, என்பதா? கேளு. அது இங்க இது வரைக்கும் முற்போக்கு முகம். எவனை பாரு அவனை கூப்பிட்டு முற்போக்கு, இது முற்போக்கு சித்திரம், முற்போக்கு ஓவியம். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட். அதுவும் சாதிய சிந்தனையோட தான் இருந்திருக்குன்னு அங்க போய் எக்ஸ்பிரஸ். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்காங்க. நீ எல்லாம் சாதி பெருமை பேசிட்டு தாமும் ஏசால, அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்லாம் அது போச்சு, அது வேற விஷயம்னு வைங்க. நீ சாதிய சிந்தனையோட இருந்துகிட்டு அங்க போனாக்கா நான் சாதி பெருமையை பேசுறது, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா சாதி எல்லாம் தப்புத்தோட, சாதி எல்லாம் நீங்க பேசாதீங்க தோட. உன் பேருக்கு முன்னாடி என்னமோ இருக்கு, என்னது அது? மொல்லட்டி. அது என்னது அது? அங்க அது பேரையே சொல்லுது. நான் இந்த மொல்லட்டியே புல்லட்டி ஏதோ ஒன்று சொல்லுது. சொல்லு, இங்க வந்துச்சுன்னா சாதி எல்லாம் பேச. அப்புறம் நான் சொன்னா நீங்க என்ன ஒட்டின்னு தப்பா சொல்றாருன்னு சொல்லுங்க. இல்ல, அண்ணனுக்கு கமெண்ட் அடிக்கணும்னு தோணுது. இல்ல எங்க ஊர்ல எல்லாம் சோறுட்டி சொல்லுவாங்க. சரி, சோறு முட்டின்னுவாங்க. அவன் எதுக்குன்னே தெரியாது, அந்த சோத்தை முட்டிக்கிட்டே இருப்பான். சரி, சரக்கு அடிச்சுட்டானா அது ஏதோ ஒரு பேர் சோறு முட்டி. ஒரு துறை ஒரு சார்ந்தவங்களை வந்து நீங்க விமர்சனம் செய்யறது. அது நாங்க அந்த எங்களால துறையாவது வச்சுக்கோ. அவன் என்னத்துக்குன்னு தெரியாதா? எங்க சாதியை சேர்ந்தவங்களை நீங்க 2 பேரை விமர்சிச்சிருக்கீங்க. இல்ல அப்ப நீ சாதி இல்லன்ற வேஷத்தை இங்க போட்டு சுத்தாதீங்க. யோக்கியனுங்களே, ஒரு நிமிஷம். நீங்க உங்களுக்கு இடம் வந்துட்டோன்னே கத்த ஆரம்பிச்சுங்க. இருங்க அண்ணாத்த, ரொம்ப ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கம்மா மாநாடு நடந்துச்சுல்ல, ஆமா, அதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒரு பட்டியல் வந்துச்சு. முத பேரே இவருது. எனக்கும் ஒருத்தன் அனுப்பியிருந்தான் தம்பி. இவரு எதுக்கு போய் கலந்துக்கிட்டு? நேத்து கேளேன். தமிழர் மரபியல்னு ஐயாவோட ஆய்வாளர் திருநாவுக்கரசு அனுப்பியிருக்கிற அந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன். வெளியில வரப்போகுது. அருமையான ஒரு புத்தகம். படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்துக்கு ஒரு மெசேஜ் இப்படி ஏதாச்சும் பார்த்தேன், சத்தம் கேட்டுதுன்னு பார்த்தாக்கா கம்மவார் நாயுடு கலந்து கொண்டவர்கள பேரு முத பேரு களஞ்சியம். நீங்க எதுக்காக போனீங்க? ஒருவேளை நாயுடுவா இருப்பாரோ? கேளு, எனக்கு அது சரி. நான் இருந்துட்டு மட்டும் தப்பு இல்ல. நாயுடு கம்மவார் நாயுடு சமூகத்துல எல்லாரையும் மதிக்கிறோம் நாங்கன்னு எல்லா விஐபியும் வாங்க பேசணும் கூட கூப்பிட்டுருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லையே, இவரு கம்மவார் நாயுடு நம்ம கிட்ட மறைச்சிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. இல்ல நிறைய கும்பல் இப்படித்தானங்க இருக்குது. சத்தியமா உயிர் புண்ணாக்கு சொல்லிட்டு நம்ம கூட பொருள்றான். இங்க பாருங்க, நான் ஒரு கதை சொல்றேன். மாట్లాடிட்டு போறோன்றான். அது சரி, எனக்கு ஒரு கதை இல்ல, நான் ஒரு கதை சொல்றேன். நேத்து கார்ட்டூனிஸ்ட் பாலா தம்பி ஒரு 7 மணியை போல போன் பண்ணாரு, அவசரமா. அண்ணே, நீங்க கம்மா நாயுடு மாநாட்டுக்கு போனீங்களாண்ணே அப்படின்னு என்னை கேட்டாரு. இப்பதான் தம்பி வந்தேன். ஏன் தம்பி? இல்ல நான் நம்பல. அன்னைக்கு தேதி நான் நம்பல தம்பி. அன்னைக்கு தேதியில உங்களுடைய முழு ரொட்டை நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்தீங்கன்னு நேரம் வாரியா சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். நீ கலந்துகிட்டு தான் வந்திருக்கீங்க, மாட்டிக்கிட்டீங்களா? இடையில நீங்க 6 மணி நேரம் காணாம போயிட்டீங்க. மாநாட்டுல கலந்தீங்களா இல்லையா? கொடுமைய பாக்யராஜோட கூட சேர்ந்து சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னது. நான் சொன்னேன், தம்பி எனக்கு என்ன தம்பி, நான் ஏன் தம்பி அங்க போறேன்? கம்மா நாயுடு மாநாட்டுக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம்? இல்லன்னு நான் ஏஐல போட்டு அந்த மாநாட்டுல யார் யாரு கலந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஏஐட்ட கேட்டேன். அதுல முதல் பேரே கலைஞர். எல்லாம் பொய் சொல்லாது தம்பி, போய் சொல்லிருச்சுங்க. இல்லங்க, நீங்க எங்க இருந்தீங்க அன்னைக்கு முழுக்க சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க? அண்ணே, காலையில 10 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அண்ணன் சீமான் கூட இருந்தேன். அந்த ஆட்சி வரைவு போயிட்டு இருக்குல்ல, அது குறித்த டிஸ்கஷன்ல அங்கேயே அண்ணன் கூடவே மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இருந்து நைட் 8 மணிக்கு அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன். எப்படியா நீ எஸ்கேப் மாநாட்டு இல்ல போய் சொல்லும். இன்னைக்கு காலையில நான் அந்த மகளிர் உரிமை தொகைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத கேட்டுட்டு இருந்தேன். 660 கோடி அப்படின்னு சொல்லிருச்சு. நான் கணக்கு போட்டதுல 6600 கோடி இருந்தது. நீ என்ன தப்பா சொல்றிய அப்படின்னு கேட்டேன்.
பதில்ல வந்து என்னை மன்னிக்கவும், ஒரே ஒரு பூஜ்ஜியம் மட்டும் தவறிவிட்டது, இதை சொன்னமைக்கு மிக்க நன்றி. அதாவது எப்படி உள்ள போறது? இயக்குனர்கள்னு சொன்ன உடனே அது ஒரு லிஸ்ட கொடுத்துருக்கோம் இயக்குனர்னு. அப்ப நீங்க காலங்காலமா கமவர் நாயுடா இருந்திருக்கீங்க. தப்பு இல்ல, அது ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல இல்ல அந்த மாநாட்டுல எல்லா சமூகமா இருங்க, நான் இல்லைன்னு மறுக்கவில்லை, வெறுக்கவும் இல்லை. அப்படி சொல்றதும் தப்புன்னு நான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா இவ்வளவு காலமும் நீங்க தமிழ்ன்ற உணர்வை கொட்டிட்டு எங்க கூட இருந்துட்டு எங்களுடைய எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒண்ணு மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, உறுதியா சொல்றேன். அது என்னன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற ஒருத்தர் தமிழ்நாடு அரசியல்ல வராமல் இருந்திருந்தார், இந்த தெலுங்கர்கள் யார் யார் அப்படிங்கிறது தெரியாமே போயிருக்கும். கலைஞர் கருணாநிதிய தமிழன் என்று எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, நிறுவி இருப்பாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை தமிழர் என்று எல்லாருமே வந்து அவரோட நடவடிக்கைகளும் அப்படிதான் இருந்துச்சு, தமிழர்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல பேரை இப்ப நம்ம பிரச்சனை வைகோவை தமிழின தலைவர்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பிரச்சனை வந்து அவங்க தெலுங்கரா இருக்காங்க அல்லது கன்னடா இருக்காங்க அல்லது மராட்டியா, அது பிரச்சனை கிடையாது. நமக்கு அவங்க விரோதியும் நாங்க என்ன சொல்றோம், நீயாவே இரு, உனக்கான எல்லா உரிமைகளையும் நாங்க தர்றோம், நீ ஏன் தமிழர் வேஷம் போடுறேங்கிறது தான் எங்களோட கேள்வி. அவங்க தமிழர் வேஷம் மட்டும் போடல, இப்போ ஒரு படி மேல போய் தமிழர்களும் நாங்க தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் சொல்றேன். கம்மா மாநாடு நடந்துச்சு இல்ல, பாக்யராஜ் பேசும்போது பேக்ரவுண்ட பாத்தீங்களா யாராச்சும்? என்ன பின்னாடி ஒரு பெரிய பேனரு, தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழன், எங்க ஆளுங்க நாங்க தான். அது சரி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வாளர் இல்ல ஒரு வரலாற்று ஆய்வாளர் ரொம்ப டுபாகூர் அப்படி அந்த பக்கத்துல இருந்துதான் அப்படியே இடம் பெயர்ந்து வந்தார்கள் நம்ம தமிழர்கள். ஆமா, திருமுறையால் வந்து உருவாக்கி சோழர்கள் எல்லாம் இப்ப தெலுங்கர்கள் கம்மவார்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் தெலுங்கு என்கிற மொழி தமிழில் சமஸ்கிருதத்தோடு கலந்து எப்போ உருவாச்சாங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன்லாம் முதல்ல தமிழ்ல தானே இருந்தான், எல்லாருமே ஒரு மொழியில தானே எல்லாமே இருந்தான். அப்புறம் என்ன அங்க இருந்துதான் இங்க வந்தான்? இல்ல, அவர் அப்படி நிறுவனார். அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் தூக்கி வச்சுக்கிட்டு பொறுப்பு எல்லாம் கொடுத்துக்கிறாரு. அவர் எழுதின புத்தகத்துல தான் பிரபா நான் சமீபத்துல மோடிக்கு அந்த அநியாயத்தை பத்தி பேசணும்னா தனியாவே பேசணும். இல்ல தம்பி, இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னன்னா, சமீபத்துல வந்து கந்த புராணம் குறித்த ஒரு நூல் ஒண்ணு வாசிச்சோம். நானும் ஐயா தஞ்சை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிற புலவர் கிருஷ்ணகுமார் அந்த முன்னுரையை எனக்கு வேணுனே வாசிச்சு காமிக்கிறார். அதுல சாமிநாத ஐயர் வந்து அதுல எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, என்னிடம் வந்து சில தமிழ் இலக்கியங்களை கொடுத்து இதுக்கெல்லாம் மூலம் சமஸ்கிருதம் என்று ஆக்க வேண்டுமே, அதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் அப்படி என்று என்னிடம் கேட்டார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆளு கொஞ்சம் ஐயரா இருந்தாலும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவனா இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையான, அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த தமிழ் மேல உயிரா இருந்தாரு. நான் எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டு மறுத்துட்டாரு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இத அப்படின்னா ரொம்ப காலமாவே இந்த வேலையை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்ன எப்படின்னா, தமிழ் நூல் ஒண்ணு வருதுன்னா, உதாரணத்துக்கு வந்து சீரா புராணம் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், இது சமஸ்கிருதத்துல இருந்து வந்துச்சுன்னு ஆக்கணும். இது அப்படியே சமஸ்கிருதத்துல பண்ணி வச்சிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்து வந்துச்சு. திருக்குறளையே இப்ப அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து நாகசாமி அந்த வேலையை எப்போ பார்த்தாரு, வேலையை செய்யறான். சமஸ்கிருதத்துல இருந்து சமஸ்கிருதத்தை படிச்சு காப்பி அடிச்சு அதுல இருந்து எழுதப்பட்டதுதான். நீங்க திருக்குறளை பத்தி சொன்னோன்னே அதுதான் முடிச்சிடறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியும். நான் அந்த கதையை ஒரு இதோட சொல்றேன், சுருக்கமா முடிச்சுக்கலாம். இப்ப நாகசாமி வந்து என்ன பண்ணாரு, ஒரு புத்தகம் எழுதினாரு, மிரர்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட்டோ சம்திங் ஏதோ ஒண்ணு. திருக்குறளை பத்தி அவர் எழுதின புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத தர்ம இலக்கியங்கள் தான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு திருக்குறளா வந்திருக்கு அப்படின்னாரு. அதுக்கு மறுப்பு நூல்லாம் வந்துச்சு. ஒரு முறை நம்ம மீச இருக்கிறாரு இல்ல, அவர் நாகசாமியோட புத்தகத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு. அன்னைக்கு நம்மளை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. தமிழ் தேசியன்னு பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, இது நடந்து 6-7 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு கேட்கிறாரு, இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு தமிழுக்கு எதிராக ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு, இதையெல்லாம் ஏன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, அந்த புத்தகத்தை எழுதினார்ல நாகசாமி, அந்த நாகசாமிய 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு தொல்லியல் துறையின் தலைவராக நியமித்து பத்திரமாக பாதுகாத்தது உங்க கருணாநிதி தான். கருணாநிதி கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நாசமா கொண்டு தமிழையும்
தமிழுக்குன்னு தனி அடையாளம் வந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு செயல்படுத்த இவரை வச்சுக்கிட்டு கொற்கையில அகழாய்வு நடந்து அங்கு கிடைச்ச ஒரு பானை ஓடு கார்பன் டேட்டிங்ல கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு வந்த உடனே கார்பன் டேட்டிங்கே தப்புன்னு சொல்லி கொற்கை அகழ்வாய்வை இழுத்து மூடிய நபர் நாகசாமி. அந்த நாகசாமி எதுக்காக நீ தமிழ்நாடு தொல்லியல் துறையின் தலைவரா வச்சிருந்த? இன்னைக்கு எங்களை பார்த்து வந்து கேள்வி கேட்கிற? இப்படி பல சதி ஒரே ஒரு நெருப்பு வெளியே வந்துச்சு, சீமான்றது. அது இப்படி சுத்தி எல்லாத்தையும் பொசுக்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் அரசியல். கரெக்டா? வழக்கமா நிகழ்ச்சிக்கு டிஸ்க்ளைமர் ஆரம்பத்துல வார்த்தைகளாக போடுவோம். இப்ப நான் வார்த்தை அது வாய்மொழியாவே சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில 1 மணி நேரத்துல நம்ம ஏதாவது பேசியிருப்போம், தவறாக நீங்க தவறாக கூட புரிந்து கொண்டு இருக்கலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வாரியாக உரை பிறழ்வு நடந்திருந்தால் வருந்துகிறேன். ஆமா, வருந்துரும். உரை பிறழ்வு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பெருமையான செய்தி, அதை சொல்லி முடிச்சுக்கலாம். எகிப்துல கிங்ஸ் ஆஃப் வேலி என்ற இடத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தமிழி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழர்களுக்கு ரொம்பவே பெருமையான ஒரு செய்தி. நாங்க தான் வந்தோம், தமிழர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம், நாங்க தான் வந்தோம், தமிழர்களுக்கு சட்டை போட சொல்லி கொடுத்தோம், பேண்ட் போட சொல்லி கொடுத்தோம்லாம் ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ரூல் அவுட். அதே போல இன்னொரு விஷயத்தையும் முடிச்சிடலாம். நீ சொன்ன உரை பிறழ்வு இருந்தால் மேதகு தலைவரை பத்தி மிக தவறான சித்தரிப்போடு இங்க இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தாரு. நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. ராவணாவில் அவர் தளபதி கிட்டுவோட சொந்த அண்ணன் காந்திதாசன் தமிழ்நாட்டில் 19 ஆண்டுகள் இருந்தவர். எல்லா தலைவர்களோடும் நெருங்கி பழகி இருந்தவர். வெளிப்படையாக கண்டித்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அந்த நேர்காணல் தான் அவரை பெரிய அளவுல மனம் பிளற வச்சு உரை பிறழ்வு நடந்துச்சுன்னு மன்னிப்பு கேட்டு. இல்லை, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகம் முழுதும் இருந்து யூஎஸ்ல இருந்து, கனடாவில் இருந்து, லண்டன்ல இருந்து எல்லாம் இந்த ஈழத்தமிழ் நண்பர்கள் அழைப்பெடுத்து இரவெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. ராவணாவில் ஐயா காந்திதாசன் ஐயா பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி வந்துச்சு, தூங்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, அவர் பேசிய அனைத்தும் உண்மை, பேசுவதற்கு முழு தகுதியான ஆளு. அதனால இதுக்கு அப்புறமா இதை யாரும் மூத்தவர் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பேட்டி சொல்லிப்பாங்க. தலைவர் திருமணம் என்ற காலகட்டத்தில் அந்த அறையில தலைவர் அதை முன்னின்று நடத்தியவர்கள்ல ஒருத்தர். அவர் சொல்றது எல்லாமே உண்மை. ஆகவே இதுக்கு மேல திருமாவுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப தவறான கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதுதான் நான் சொல்றேன். அதனால மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நாம் தமிழர் கட்சி மேதகுவை முன்வைத்து, ஈழ பிரச்சனையை முன்வைத்து கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எதிர்த்து போராட வேண்டியது, வீழ்த்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியை ஒழிய விடுதலை புலிகளையோ இயக்கத்தையோ அல்லது தலைவரையோ இழிவுபடுத்துவது அல்ல. சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சொன்னீங்க. முடிக்கும் வாழ்த்து. வணக்கம். உரை பிறழ்வு தான். கேமரா தம்பி கேக் எடுத்துவா, கேக் எடுத்துவா.
சரி நான் போட்டேன் நிறைய போட்டேன். இதான் திட்டத்துக்கு சரியா இருக்கு.